வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபெட்டிக் அவுட் டு ஓவர் கம் அவுட் டு ஹேண்டில் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே சோர்வினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், எங்கே நம்ம சோர்வு ஏற்படுகிறது, அதுக்கு என்னெல்லாம் காரணம், அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வுன்னு சொல்லும்பொழுது சில நேரத்தில் எப்படி இருக்கும், ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது நர்வ் இம்பல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி அதனால் கூட சோர்வு வரும். சில சமயம் நேச்சர் ஆஃப் ஃபெட்டிக் வந்து வேறு நேரத்தில் இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற போர்டம், மொனாட்டனஸ், அதனால் நம்மளுக்கு சோர்வு ஏற்படும். சில சமயத்தில் நம்மளோட நேச்சர் ஆஃப் ஃபெட்டிக் இருக்கே எப்படியெல்லாம் வரும், சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக்னு இதெல்லாம் இருக்கும். அந்த சோர்ஸில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா, நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வில் பிளே எ ரோல் இன் டு தட். அதாவது நாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து எராட்டிக்காக இருக்கிற டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ரொம்ப அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சத்தத்தினால ஒர்க் எஃபிஷியன்சி குறைக்க முடியும். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனிமையான ஒரு வேவ் லென்த்தில் குறைபாடு இருக்கிற, ரொம்ப ஜேரிங்காக இருக்கிற சத்தம் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸில் குறைவான அளவில் இருக்கிற, வால்யூம் குறைவாக இருக்கிற ஒரு சத்தமாக இருந்தால் அது நம்மளை அதை தாண்டி நம்ம மேலே பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதில் எல்லாம் பார்த்தோம்ல, இந்த ஃபிசியலாஜிக் கண்டிஷன், அப்புறம் வந்து போர்டம், மொனாட்டனஸ், அதெல்லாம் நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சியை குறைக்கும்னு நம்ம சொன்னமே தவிர, அது எப்படி குறைக்கும், எந்த அளவுக்கு குறைக்கும், அதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. ஆனால் இதை எப்படி நம்ம பகுத்து பார்த்து, அதாவது அதை நம்ம உணர்ந்துக்க முடியும். அந்த செக் பண்ணுறோமில்ல, அதை பரிசீலனை பண்ணுறோம், செய்த வேலை சரிதானா, ஓரளவுக்கு எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, அந்த ஃபைனல் எண்டு ரிசல்ட் வருது பாருங்கள், அவுட்கம், அதை வச்சு அவங்களோட ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனோட அளவை வச்சு அவங்களுக்கு ஃபெட்டிக் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஃபெட்டிக் இருக்குது, எனக்கு இப்போ ரொம்ப சோர்வு இருக்குது, என்னால் இது வேலை செய்ய முடியாது, மென்டலி ஐ எம் டிஸ்டர்ப்டு, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்லாம் சொன்னால், தட் கேனாட் பி டெஸ்டட், யூ கேனாட் ரேட் இட், யூ கேன் குவான்டமை ஃபிட். அந்த குவான்டமை பண்ண முடியாது, பண்ண முடியாமல் இருக்கிறதுனால குவாலிட்டேட்டிவாக கூட நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து அதனோட அவுட்கம், த ரிசல்ட்ஸ், த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அந்த பர்டிகுலர் விங்கில், அதை வச்சு நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம், இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் அப்படின்னு சொன்னாக்க அதில் நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். அந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருந்தால் சில இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப அதிக அளவில் டெசிபலை தாண்டி ஒரு பர்மிட்டட் டெசிபல்னு ஒன்று இருக்குது. மினிமம் நம்ம ஒரு 20 டெசிபல்குள்ளே பேசிக்கலாம், அப்புறம் ஒரு 50 டெசிபல் வரைக்கும் கேட்க முடியும். அதுவே 500, 700, 1000 அப்படின்னு பெரிய பெரிய நம்பராக போச்சுன்னா சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து செவிக்கு கேட்கும் திறன் வந்து குறைபாடுடையதாக ஆகிடும். அதனால் நாய்ஸ் பொல்யூஷன் இருந்தால் அங்கே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒர்க் எஃபிஷியன்சியை காட்ட முடியாது. அதே மாதிரி டெம்பரேச்சர், அது ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சியை காட்ட முடியாது. அதனால தான் கண்டிஷன்டு ஏர் இருக்கணும். அதனால் கம்ஃபர்ட் ஜோன் வந்து டு த பிரிம் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம முழு அளவில் காட்ட முடியும். அப்போ தான் அவுட்புட் நிறைய இருக்கும், ப்ரொடக்ஷன் வில் கெட் என்ஹான்ஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரி செட்டப்பில் இது மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனை எந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்தி தரணும், எந்த அளவுக்கு நம்ம சிறப்புப்படுத்தி தரோம், அதுக்கு ஏற்புடையதாக அந்த எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆனால் இது எத்தையுமே எந்த விதமான விஷயத்தையும் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் லெவல்லேருந்து அவங்களுக்கு ஃபெட்டிக் இருக்குது, சோர்வு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் இந்த சோர்வு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னுட்டோம், அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா ஹவு டு ரெடியூஸ் இட், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இப்போ சத்தமாக இருக்குது, அதனால வேலை செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த சத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல் விஷயம், அந்த சத்தமே அவங்களுக்கு எந்த விதத்தில் இடர்பாடு உரியது இருக்குன்னா அந்த ஃபோக்கஸை மாற்ற முடியும். அப்புறம் வால்யூமை ரெடியூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த சத்தமே ரொம்ப மைன்யூட் லெவலில் இருக்குது அப்படின்னா அது அவங்கள சமாளிச்சிக்க முடியும். ஆனால் இன்பிட்வீன் இந்த சத்தம் வருதே, ஒரு உறக்க பேசுகிறதுக்கோ ஒரு ஜாரிங் சவுண்டுக்கு நடுவில் அவங்க நடந்துக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா, அதனால் எந்த அளவுக்கு அமைதியை நம்ம வலியுறுத்தி அங்கே நிலைநிறுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லெவல் என்ஹான்ஸ் ஆகும்.
அதனால் இதனாலேயே உளவியலாளர்கள் சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில் இனிமையான இசை ஒன்று பேக்ரவுண்டில் போயிட்டு இருந்தால் அது வந்து நிறைய அளவில் அவங்களோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணும். அது கூட ஒரு வாய்ப்பு தான். அப்புறம் இந்த சத்தம் இருக்கிற நேரத்தில் இது அவங்களோட மென்டல் டிஸ்டர்பன்ஸ் கூட வழிவகுக்குமா இருந்தால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் எடுபட்டு மேலுக்கு வராது, என்ன பண்ண முடியாது, எஃபிஷியன்சியை காட்ட முடியாது. ஸோ அதனால் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு லோயர் டெசிபிளில் தொடர்ந்து பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் வருது, இல்லை தொடர்ந்து பேக்ரவுண்டில் ஒரு இசை போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த நேரத்தில் போர்டம், மொனாட்டனஸ் அதெல்லாம் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. த சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் இருக்கே, இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அது எல்லாத்தையும் நம்மளால் ஒன்றன் பின் ஒன்றாக அது என்ன பண்ண முடியும், நம்மளால் நல்லிஃபை பண்ண முடியும். என்னென்ன முதல்ல சத்தம் இருக்கா அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வழி பார்க்கலாம். ஆம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கணுமா, ஆம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கலாம். சவுண்டுன்னா ஆம்பிளிஃபை பண்ணணும். ஃப்ரீக்குவன்சி அதெல்லாம் அந்த மாடுலேஷன் அதுக்கு இடம் கொடுத்து அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவங்க ஒரு மெஷினுக்கு நடுவில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த மெஷினோட சத்தத்துக்கு மேலாக இசை இருக்கணும். இல்லாது போனால் அந்த மெஷினோட சத்தத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே கேட்கக்கூடாது. அப்படி நம்ம ரெண்டுத்துலேயும் இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு வச்சோம்னா நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸு நல்ல அளவில் அதிகப்படுத்த முடியும். அதனால் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும்னு நம்ம சொல்லி புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.